ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் குட் ஈவினிங். ஐயோ, எனக்கு இது கூட பட்ஜெட் ஒதுக்கலே இருங்க, நான் அப்படி மாற்றிட்டு வந்துடுறேன். பட்ஜெட் ஒதுக்கலைங்க, பட்ஜெட்டில் நம்ம லிஸ்ட்டில் சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பட்ஜெட் ஒதுக்கி நம்ம எடுத்து வந்துடுவோம். இருங்க வரேன். ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் சிராஜ். என்னடா அகைன் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? வந்துட்டேன் மக்களே, வந்துட்டேன். ஸோ இன்னைக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு போயிடுவோமா? ஸோ இதில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்று என்ன நடந்துச்சு, பட்ஜெட் ஒதுக்குனாங்கல்ல இந்தியாவுக்கு. ஸோ இதான் அடுத்த வருஷம் நம்ம பிரதமர் மோடி வந்து அடுத்த ரீஎலெக்ஷனுக்குள்ள வருவார். ஓகேவா? பிரதமருக்கு யாரெல்லாம் ராகுல் காந்தியா இருப்பார். ஸோ இவங்க எல்லாருமே எலெக்ஷனுக்கு நிற்பாங்கல்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வர்ற கடைசி எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன் தான் இந்த பட்ஜெட் தான் ரொம்ப முக்கியமான பட்ஜெட். ஏன்னா இதை வச்சு தான் மக்கள் வந்து ஓகே இது பட்ஜெட்டில் நமக்குலாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்ட்டு நிறைய பேர் ஓட்டு போடுவோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த பட்ஜெட்டில் என்னென்ன ஒதுக்கியிருக்காங்கன்னு நம்மளும் பார்ப்போமே, அந்த இலவசம் சொல்லி பார்ப்போமே. முதல்ல பார்த்தோம்னா, நிர்மலா சீதாராமன் எப்பவுமே ஒரு வருஷத்துல இந்த நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருப்பாங்க. எப்படின்னா, ஒரு ஷார்ட்டா முடிக்கிறதா இருக்கட்டும், லென்த்தா முடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ரொம்ப டியூரேஷன் வந்து லென்த்தா பேசினாங்க. ஸோ இந்த வருஷம் ஷார்ட்டா பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னா 1 மணி நேரம் 26 நிமிஷம் இவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுல வந்து பட்ஜெட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த 1 மணி நேரம் 26 நிமிஷத்துல. ஸோ இதுல வந்து அப்படி என்னென்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு தான் நான் உள்ள போய் பார்த்தா, சரி பட்ஜெட்னா முதல்ல என்னென்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு எப்பவுமே பண்ணுவோம்ல. சரி, அடுத்த மாதம் எனக்கு 5,000 ஃபீஸ் இருக்குது, அடுத்த மாதம் எனக்கு வீட்டு ரெண்ட் இருக்குது, அடுத்த மாதம் பைக் டியூ இருக்குது, அடுத்த மாதம் வேலண்டைன்ஸ் டே வருது வர்ற வாரம். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ அதுக்கு அமௌண்ட் வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒதுக்குவோம்ல, ஒரு பட்ஜெட்டை ஒதுக்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, பிஎம்மாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ், நம்ம ஓவரால் இந்தியாவில் உள்ள எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து உட்காந்து பிஎம்மும் நிர்மலா சீதாராமன் மேடம் சேர்ந்து உட்காந்து பேசுவாங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஒருவேளை பிஎம்மோட வேலையாக கூட இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, மேபி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுதான்னு பாருங்க, முடியும் போது புரியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லா மினிஸ்டர்ஸையும் கேட்பாங்க, உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும், உங்கள் நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, சாரி உங்கள் நாடுக்கு, ஐ மீன் ஆமாம் தமிழ்நாடுக்கே என்ன வேணும் அப்படின்னு தான் மினிஸ்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மினிஸ்டர்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து ஹைவேக்கு வேணும், ஸோ எங்களுக்கு வந்து ரோடு போடணும், எங்களுக்கு வந்து மேம்பாலங்கள் கட்டணும், இவ்வளோ இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பட்ஜெட் ஒதுக்குங்க. வருஷம் நம்ம வந்து பட்ஜெட் வாங்குறோமே தவிர ஸோ அந்த பட்ஜெட்டே கடனில் தான் ஓடுதுன்ட்டு தெரியல. ஏன்னா வந்து நம்மளோட இன்கம் வந்து டாஸ்மாக்ல இருந்து வருதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லலாம். பட் வந்து ஓவரால் இந்தியாவில் பார்த்தோம்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இப்போ சைனாவை ப்ரீச் பண்ணி மேலே போயிட்டோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாகிட்டே இருக்குது, பட் இன்கம் கம்மியாகிட்டே இருக்குது. இந்தியாவுக்கு ஆகிற செலவு வந்து அதிகமாகிட்டு இருக்குது, வரவு கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆகஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எழுதுறதுக்கு, எப்படி என்னென்ன பட்ஜெட்லாம் பண்ணணும், என்னென்ன இதுக்கு எவ்வளோ ஒதுக்கணும்ட்டு ஆடிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இதை முடிக்கவும் ஒரு அல்வா பாட்டி வச்சு செஞ்சுருவாங்க. அல்வாலாம் கொடுத்துருவாங்க தெரியுமா, அல்வாலாம் கொடுப்பாங்க. நம்ம திருநெல்வேலியில் மட்டும் இல்லை, அங்கேயுமே அல்வா தான் ஃபேமஸ். ஆமாம், அந்த பட்ஜெட் ஒதுக்குன கடைசியாக ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு 20 கோடி ரூபா தாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோலாம் தர முடியாது, நெகோசியேஷன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு 15 கோடி தரோம், நீங்கள் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. இதே மிலிட்ரி வந்துட்டு எங்களுக்கு வந்து பீரங்கி வேணும், ரஃபேல் ஃப்ளைட்ஸ் வேணும், இன்னும் எக்ஸ்ட்ரா ரஃபேல்ஸ் வேணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா, அதுக்கு 40,000 கோடி எப்படி ஆகும், நான் உனக்கு 20,000 கோடி தான் தருவேன், அதை வச்சு நீ செலவு பண்ணிக்க. அதே மாதிரி நம்ம அப்பா சொல்லுவார்ல, இந்த 10 ரூபா இதெல்லாம் காலையில் பஸ்ஸில் 5 ரூபாய்க்கு போகிறேன், ஈவினிங் வரும்போது 5 ரூபாய் பஸ்ஸுக்கு வரேன், உனக்கு ஸ்நாக்ஸுக்கு உங்கள் அம்மாட்ட கேளு, அம்மாட்ட போய் ஒரு 5 ரூபாய் வாங்கிட்டு பிஸ்கட் வாங்கி ஸ்கூலில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதுக்கெல்லாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்ப்போமா. சில்வராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சிகரெட்ஸ் இருக்குல்ல, சிகரெட்ஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப நல்லதுப்பா. அந்த அந்த ஆல்கஹாலையும் சேர்த்து விடுங்க அந்த லிஸ்ட்டில், எனக்கு கொஞ்சம் ஆசை. எல்லாரும் சாவட்டும் போட்டு அதில் வாங்குற காசை டேக்ஸ் எக்ஸஸாக போகுதுன்ட்டு, சரி வேணாம்ப்பா இது வேணாம்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் ரேட் கம்மியான சரக்கு போவோம்ல, லோ குவாலிட்டிக்கு போவோம்ல, அப்படி போனால் நல்லது தானே. அதுக்கப்புறம் சில்வரோட ரேட் ஏறுது, டைமண்டோட ரேட் ஏறுது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, ஸ்டீல்ஸ், அந்த இதுக்கு வந்து ரேட் வந்து அதிகமாகுது. இதில் அதிகமாகிறதுனால யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம், மிடில் கிளாஸ் பாவம்ப்பா நீங்கள். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் சிம்னி, இது எதுக்கு லிஸ்ட்டில் செட் ஆனே தெரியலங்க. எலக்ட்ரிக் சிம்னியோட ரேட்லாம் எகிற போது, ரேட் ஏறுது அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, மிடில் கிளாஸ் யார் யூஸ் பண்ணுறோம், நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, பெரிய பெரிய ஆட்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அதுக்கு எதுக்குங்க இன்க்ரீஸ் ஆகணும் டேக்ஸு, அதுக்கு எதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஏற்றுறீங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சைனா மேடட் டேக்ஸ்லாம் உண்டு இல்லை, இந்த தையா கண்ணும் நோக்கியா அப்படிலாம் பாடல. ஸோ அந்த மாதிரி பொம்மைகளுக்கெல்லாம், அதாவது ரிமோட் கண்ட்ரோல் கால், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது டேக்ஸ் ஏற்றிருக்காங்க. இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதனால்
மக்களே இந்தியன் மேட் மட்டும் வாங்க, மேட் இன் இந்தியா மட்டும் வாங்க, மேட் இன் சைனா வாங்காதீங்க, ஓகேவா? அதுக்காக தான் இது. அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ், அதாவது இம்போர்ட் பண்ணுவாங்களே வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து டாட்டாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மஹேந்திராவா இருக்கட்டும், இவங்களாம் வந்து உள்ள வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சென்னையில் ஒரு பிளான்ட்டை போட்டு அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அவங்களுக்கான வந்து ரேட்டு கம்மி. இதுவே வெளியே இருந்து இப்போ டெஸ்லாவோ இல்லைன்னா வெளியே நிறைய நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்களாம் உள்ளே வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்குலாம் ரேட் அதிகம். ஜி தான் பாவம், அவர் ஆசைப்பட்டு இருந்தார். யார்? நம்ம எலான் மஸ்க் வந்து இந்தியாவுக்குள்ள டெஸ்லாவை கொண்டு வரலான்ட்டு. பட் இந்த டேக்ஸ் ஏற்றிட்டாங்கல்ல, இப்போ பிறகு எப்படி அந்த டெஸ்லாக இந்த மண்ணில் ஓடும்? வாய்ப்பில்லை ராஜா. பிறகு வந்து எதெல்லாம் கம்மியாகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனிஸ். அதனால தான் வெஹிக்கிள்ஸ் இம்போர்ட் பண்ணால் டேக்ஸ் அதிகமாக போடுறாங்க. இதே உள்ளே மேக் பண்ணுற எல்லாருக்குமே டேக்ஸ் கம்மி பண்ணுறாங்க. ஒருவேளை இருக்குமோ? இருக்க வாய்ப்பில்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் வெஹிக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரேட்டு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு இந்த டிவி எல்லாத்துக்குமே ரேட்டு கம்மியாயிரும். இன்னொன்று எல்லாருமே பெருசாக பேசின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 7 லட்சத்துக்கு டேக்ஸு கிடையாதா அப்படின்ட்டு யோசிச்சிங்களே. ஸோ அதுதான் உண்மை. அதாவது 7 லட்சம் வரை சம்பாதிக்கிற எல்லாருக்குமே அந்த அப் டு 7 lakhs வர ஃப்ரீ, அதாவது கட்டவே தேவையில்லை இன்கம் டேக்ஸ். அதாவது ஐடி வந்து கட்ட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இதுவரை 5 லட்சத்தில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரியல, நான் வந்து ஃபினான்ஷியல் சைடில் அதிகமாக போனது கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ வந்து 7 லட்சமாக ஹை பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. 3 லட்சம் நீங்கள் வந்து இன்னும் 3 லட்சம் சம்பாதிச்சாலுமே அதுக்கு டேக்ஸ் கிடையாது. பட் இதில் ஒரு சில பேர் ஆசைப்பட்டாங்கன்னா ஆடிட்டிங் இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா பழைய வரி விதிமுறை, இன்னொன்று புதிய வரி விதிமுறை இப்படி பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஓல்டு வேணும்னா பழையபடி நீங்கள் 5 லட்சத்துக்கு டேக்ஸ் கட்டலாம். இல்லைன்னா புதுசுபடி நீங்கள் 7 லட்சத்து வரை டேக்ஸ் கட்ட வேண்டாம். ஆனால் 7 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இது வந்து ரூலு. அதுக்கப்புறம் 7% இந்தியா வந்து நெக்ஸ்ட் 2023 முடிவில் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து 2.5 lakhs crore வந்து இந்தியனோட ரயில்வேக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. பிஎம் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற அந்த ஹவுசிங் இது இருக்குல்லங்க, திட்டம் பிளான் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து அதாவது கிரவுண்ட் லெவலில் உள்ள மக்களுக்கு எல்லாருமே வீடு இல்லாமல் இருப்பாங்களா, சொந்த வீடு இல்லாமல். ஸோ அவங்க எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுக்குற திட்டம் தான் இந்த திட்டம். ஒருவேளை இதுவும் இருக்குமோ? இருக்காதுங்க. எனக்கு எல்லாமே அப்படிதாங்க தோணுது. பிஎம்மோட வேலை இருக்க மாதிரி தோணுதுங்க. எனக்கு தோணுதா இல்லை உங்களுக்கு தோணுதா அதை நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிரீன் க்ரோத்துங்கிற ஒரு எனர்ஜியில் வந்து இந்தியா வந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா கிரீன் லெவலில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதாவது இப்போ வந்து மாடியில் வளர்க்குற தோட்டங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் வந்து மலிவு விலையில் கொடுத்து இன்னும் நிறைய பேர் அதை வந்து க்ரோத் பண்ணலாம், அதாவது கிரீன் எனர்ஜியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிர்மலா சீதாராமன் இதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கோ கிரீன் படி நம்மளும் கோ கிரீனாக போவோம், எல்லாருமே வீட்டில் மரம் வளங்குங்கிற ஒரு அட்வைஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏஐ வந்து இப்போ ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வந்து நம்ம சாட் ஜிபிடி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஐ வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அதாவது எக்ஸலண்ட் சென்டர்லாம் வைப்பாங்களாமா. ஸோ இந்தியாவில் ஒரு 10-15 இடத்துலாம் வைப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 4,795.24 கோடி டிஜிட்டல் ப்ரோக்ராமுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா நிறைய கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அதன்படி இதுக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது டிஜிட்டலையும் அக்ரிகல்ச்சரையும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட ஒரு இன்டென்ட்டோட இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எந்த லெவலுக்கு பாசிபிள் ஆகும்னு தெரியல. மேபி இது பாசிபிள் ஆனால் அக்ரிகல்ச்சரும் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்தியோதயா அப்படிங்கிற ஒரு திட்டம், அதாவது சாப்பாடு வந்து இலவசமாக மலிவு விலையில கொடுக்குற ஒரு திட்டம். ஸோ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இலவச சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி பலருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பலருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்குமே ஸ்கூலில் வந்து சாப்பாடுலாம் இருக்குல்ல, ஃப்ரீ சாப்பாடுலாம் காலையிலேயே மதியம் கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டத்துக்கு தான் இது வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆர்மிக்கு வந்து எவ்வளோ கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறத சொல்கிறேன். 5.9 lakh crore வந்து இவங்க ஆர்மிக்கு மட்டும், அதாவது ஆர்மியில் உள்ள டேங்கர் வாங்குறதுக்கும் ரஃபேல் வாங்குறதுக்கும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5.9 lakh crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அதாவது நம்ம இது பைபாஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெலிபேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏர்போர்ட்ஸாக இருக்கட்டும் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் கிட்டத்தட்ட 2.70 lakhs and crore வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ரயில்வேக்கு வந்து கிட்டத்தட்ட 2.41 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நாலாவது வந்து ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2.06 lakhs and crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஃபுட்டு நிறைய இடத்துக்கு கன்வே பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஹோம் அஃபேர், இது எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு புள்ள ஹோம் அஃபேர்ஸ்க்குள்ள எது வருது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். 1.96 lakhs and crore வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், இந்த உரங்கள் இருக்குல்ல, உரங்களாக இருக்கட்டும் சீட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 1.78 lakhs crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது இந்த ஊருக்குள்ள, அதாவது மையம் நம்ம ஊருக்குள்ள இப்போ எங்கள் ஊர்னு வைங்களேன், திருநெல்வேலியில் டவுனு ஜங்ஷனு
ஜங்ஷனு, புது பஸ் ஸ்டாண்டு இப்படி ஏரியா உண்டு. இதே மதுரையில் போனோம்னா மாட்டுத்தாவணியாக இருக்கட்டும், திருமங்கலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மெயின் சிட்டி, அதாவது சென்னை போனோம்னா தாம்பரமாக இருக்கட்டும், கோடம்பாக்கமாக இருக்கட்டும், மீனம்பாக்கமாக இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துக்குமே ஒரு ரூரல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும், இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.60 lakhs and crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எட்டாவது பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங்க்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 lakhs and crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பர். இது வந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கு நாளாகும். பட் இது வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணதை வந்து எப்படி கிடைமட்ட லெவலில் உள்ள ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிக்கு இது வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியல. மேபி இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதாவது டைரெக்டாக இப்படியே வெளிப்படையாக இது பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் கம்யூனிகேஷன், அதாவது 5G 4G 6G எல்லா ஜியும் வருதுல்ல, மோடி ஜி வராங்கல்ல அடுத்த வருஷம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜியுமே க்ரோத் பண்ணுறதுக்கு, அதாவது கம்யூனிகேஷன் சிஸ்டமை இன்னும் லெவலப் பண்ணுறதுக்காக 2.23 lakhs and crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாமே முடிஞ்சிச்சு, இதெல்லாம் தான் சப்மிட் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் ராகுல் காந்தி, அதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து நீங்கள் கொடுத்ததுல வந்து ஒரு ஜாப் கூட கிரியேட் பண்ணுற மாதிரி இல்லை, இன்இக்வாலிட்டி, அதாவது இன்னும் வந்து ஈக்குவாலிட்டிக்காக, ஏற்றத்தாழ்வுக்கு வந்து நீங்கள் வந்து இன்இக்வாலிட்டிக்கு நீங்கள் இன்னும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் 1% பணக்காரங்க 40% லாபத்தை அனுபவிச்சிருக்காங்க, பணப்பழக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பணக்காரங்க வந்து இன்னும் பணக்காரங்க ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்திஜி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 50% மிடில் கிளாஸ் வந்து 64% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. இவங்க வந்து இன்னும் கீழே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 42% யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அமிர்த மிது அப்படின்ட்டு ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு சொன்னாங்கன்னு தெரியல, எனக்கு அது வாய்க்கில் வரமாட்டேங்குங்க, உங்களுக்கு தெரியுதா? ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேஷன் நல்லா இருந்துச்சுக்காது. அமிர்தம் வழியும் நேரம், அழகா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, நமக்கு அது புரியல. பட் நான் இந்த வீடியோட முடிவில் நான் உங்களை கேட்குறது, இதில் நீங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிங்க? இந்த பட்ஜெட்டில் நமக்கு எதுவுமே இல்லை தான், நமக்கு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் எது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இது பட்ஜெட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ப்பா, இவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் தென் கடைசியாக நான் ஒரே ஒரு கோட் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன். இன் எவ்ரி பட்ஜெட் புவர் கெட்ஸ் சப்சிடி, ரிச் கெட் டிபேட், மிடில் கிளாஸ் வாட்ச் டிவி அண்ட் டிபேட். அவ்வளோதான். ஸோ இது புரிஞ்சவங்க பிஸ்தா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தென் டெய்லி என்னோட வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நோட்டிஃபிகேஷனே ஆன்ல வச்சுக்கோங்க, வீடியோ உங்களை தேடி வரும், நீங்கள் அதை தேடி போக தேவையில்லை. ஸோ நாளைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுதுனா உங்கள் சர்ச் நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் ஆகணும், எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். அண்ட் தென் நாளைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுதுனா உங்கள் சர்ச். அப்போ எல்லா வீடியோஸ் ஆகட்டும். சியர்ஸ்.